ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச கிளிப்ஸ் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசிபி மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதோட லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அஷத் குட்டி கூட்டிகிட்டு வரதுக்காக நானும் அஷத் அப்பா ரெடி ஆகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தாலே என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே என்னுடைய கோர்ஸ் டீட்டெயில் பற்றியும் நான் இன்டர்வியூ போனதை பற்றி, ஜாப் டீட்டெயில் பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நான் பட்டாணி குருமா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் அ ஹோம் மேக்கராக நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணேன், எது மூலிமா எனக்கு ஜாப் இன்டர்வியூ வந்துச்சு, கால் வந்துச்சு, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் இல்லையா, நான் பார்த்திங்கன்னா எனக்கு கெரியர் கேப் இருக்குது. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஸ்கூலில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் கான்ட்ராக்ட் பேஸில் கம்ப்யூட்டர் ட்ரெயினராக ஒரு 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் டெலிவரி ரீசனால் நான் பார்த்திங்கன்னா என்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்காமல் நான் ஜாபை குவிட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. அதனால் நான் ஜாப் விட்டு நின்றுட்டேன், தம்பியை பார்த்துக்கிட்டேன். இப்படி தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே போச்சு. அப்புறம் கொரோனா டைம் 2 வருஷம் வந்துச்சு. அப்படியே அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது, இப்படி எல்லாமே ஆகிடுச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஜாப் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. நான் போக வேண்டிய சுச்சுவேஷனும் வரலை. அதோடு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அஷத் அப்பா பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் ஜாப் கிடச்சிது இல்லையா, அவர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பிஜியில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சாப்பாடு எதுவும் செட் ஆகலை. நம்ம எல்லாருமே இங்கே வந்துடலாமா, தம்பி கூட்டிகிட்டு இங்கே படிக்க வைக்கலாம், இப்போ தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன், நம்ம இங்கேருந்தே ஜாயின் பண்ணிடலான்னு என் அஷத் அப்பா சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா நீயும் சைட் பை சைட் படி, ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணு, கிடைச்சா நமக்கு பெங்களூரில் கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸே ரொம்ப அதிகமாகுது, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணார். சரின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தம்பியை பார்த்துக்கணும். ஏன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தம்பியை பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் என்னை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அதே கம்பெனியில். நான் சரின்னு சொல்லி அம்மா கிட்டே விட்டுட்டு நான் அம்மா பார்த்துப்பாங்க, டெய்லி காலைல போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஒரு 1 மந்த் கூட சரியாக என்னால் போக முடியல. அதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தை, அப்போது 1 இயர் ஆகிடுச்சு. அப்போ நான் இல்லாமல் என்ன ஆச்சுனாக்கா உடம்பு சரியில்லாமல் போய் ஃபிட்ஸ் வந்துடுச்சு அவனுக்கு. ஸோ அதனால் குழந்தைய விட என்ன ஜாப் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் தான் எதுவுமே போகவே இல்லையா. அப்புறம் இந்த கெரியர் கேப்பே பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் சரி பெங்களூர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடி ஜாப் போகணும்னு நினைக்கும் போது நம்ம ஏதாவது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். நம்மளை கொஷின் பண்ணால் கூட நம்மளால் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுன்றதுனால சரி நம்ம கொஞ்சம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக படிப்போம், மறுபடியும் ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அது ரிலேட்டடாக ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பெங்களூரில் இந்திரா நகரில் பெசன்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அது மூலிமா நாங்கள் இதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக இது ஃபுல் ஸ்டாக் மாதிரி தான். பிகாஸ் நான் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ் 3மே எடுத்து படிக்கலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு டேட்டா பேஸில் SQL தெரியும், ஓரளவுக்கு தெரியுன்றதுனால சரி அது வேறு காசு கொடுத்து ஏன் படிப்பானே அப்படின்ட்டு நான் வெறும் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் மட்டும் எடுத்தேன். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன கோர்ஸ் இருக்குன்னு, என்னென்ன இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், அப்புறம் ரியாக்ட் JS இது சொல்லிக் கொடுப்பாங்க. பேக் எண்டில் பைத்தானும் ஜாங்கோவும் நான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் மட்டும் முடிச்சிருக்கேன். முடித்ததுக்கப்புறமா அதோடய கோர்ஸ் டீட்டெயில் நீங்கள் எதாவது போய் கேட்கணுன்னா கேளுங்க. பட் நான் எடுத்தது இதுதான். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 40K கிட்ட ஆச்சு. சில கோர்ஸ் எல்லாம் கம்மியாகும், சில கோர்ஸ் அதிகமாகும். ஸோ அது கோர்ஸை பொறுத்து இருக்குது, நம்ம எடுக்கிறத பொறுத்து இருக்குது. நான் இது 2 எடுத்தேன் அப்படின்றதுனால எனக்கு 2மே சேர்த்து 40K ஆகிடுச்சு. நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே என்னோடய நம்பரை அந்த இந்திரா நகர் இன்ஸ்டிடியூட்டோட பிளேஸ்மெண்ட் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதில் நிறைய ஜாப் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்மளுடைய ஜாப் ரிலேட்டடான போஸ்ட் வந்துச்சுன்னா நம்மளோட ரெஸ்யூமேவை பார்த்திங்கன்னா அந்த ஜாப் கோடு போட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அந்த ரெஸ்யூமேவை அவங்க பார்த்து ஓகேவாக இருந்தால் மட்டும் ஹெச்ஆருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது ஓகேவாக இருந்தால் கம்பெனிலேருந்து நமக்கு கால் வரும், இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம். இப்படி நான் ஒரு 4 மாதமாக ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு 4 மாதம் வீட்டில் இருந்தேன். அந்த டைம்லேயும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். நாக்ரி, லிங்க்டின்னு, அப்புறம் ஹைரெக்ட்னு ஒரு ஆப்பு, அதே மாதிரி இந்த இந்திரா நகர் பிளேஸ்மெண்ட் குரூப், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு வந்த கால் எல்லாமே நாக்ரிலேருந்து வந்துச்சு. பட் இன்டர்வியூ கூப்பிட்டதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் குரூப்லேருந்து தான் நான் போய் அட்டன் பண்ணேன்.
அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து கொஷின் கேட்டாங்க தான், ஃப்ரண்ட் எண்டில் கேட்டாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க, ஏன் இவ்வளோ கெரியர் கேப் இருந்துச்சு இதெல்லாம் கேட்டாங்க. எல்லாமே நான் வந்து சொன்னேன். எனக்கு அந்த அளவுக்கு ஃபியர்லாம் எதுவும் இல்லை, பிகாஸ் நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். எப்படியும் ரொம்ப எனக்கு பயம் இல்லை, ஏன்னு தெரியல. பட் நான் என்ன தெளிவாக வந்து என்னாச்சு, நான் ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தேன், நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே நான் வந்து அவங்க கேட்ட கொஷனுக்குலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக வந்து HTML CSSையும் வச்சு கோடு எழுதி காமிக்க சொன்னாங்க. அதை நான் எழுதி காமிச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து எல்லோரும் ஒரு 13 பேர் இருப்பாங்க. அதில் வந்து நானும் இன்னொரு பையனும் வந்து செலக்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மெயில் போடுவோம், கன்ஃபர்மேஷன் மெயில் போடுவோம், அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு வந்து யாருக்குனாலும் மெயில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் ஆச்சு, எனக்கு மெயில் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து மறுபடியும் தம்பி யார் பார்த்துப்பா, நான் வேலைக்கு போயிட்டா, அதுவும் அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம ஏரியாவிலேருந்து நான் ஒர்க் பண்ணுற ஏரியா, அந்த ஆஃபீஸ் ஏரியா போகிறதுக்கு கிட்டத்தட்ட பஸ்ஸில் போனால் 2 hours கிட்ட ஆகும். அந்த 2 மணி நேரம் வந்து போகிறதுக்கு மட்டும்தான், திருப்பி வர்றதுக்கும் 2 மணி நேரம் ஆகும். நான் அங்கேருந்து பஸ் பிடிச்சி மடிவாலா இறங்கி மடிவாலாலேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து இந்திரா நகர் வரணும். இந்திரா நகர்லேருந்து நான் மறுபடியும் வந்து என்னோடய ஏரியாவுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 3 பஸ்ஸு மாறுற மாதிரி இருக்குது. சில டைம் வந்து என் அஷத்தப்பா ஒரு ஸ்டாப்பில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் இறக்கி விட்டார்னாக்கா நாங்கள் வந்து ஒரு 2 பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பெங்களூருன்றதுனால மழை டைம் இருக்கும். அப்புறம் காலையிலேயே நான் வந்து ஏர்லியாக கிளம்பி போகணும். நைட்டு நான் ரிட்டன் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகும். ஸோ அதனால் 8:30 to 9 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நான் எப்படி வந்து தம்பியை பார்த்துக்கிறது, எப்படி சாப்பாடு செய்வேன், வந்து எப்படி வேலை செய்வேன், நான் யாரை எப்படி கவனிச்சுப்பேன், என்னையே நான் எப்படி கவனிச்சுப்பேன், இந்த மாதிரி நிறைய கொஷின் இருந்துச்சு. அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், சேலரி கூட ஓரளவுக்கு ஓகே தான். பட் நான் போயிட்டு வர்றதுக்கே எனக்கு 4500 மந்த்லி வந்து ட்ராவலுக்குன்னு ஆகிடும். நான் அப்புறம் என்ன வந்து போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும் இல்லையா, தம்பியை பார்த்துக்க முடியாது, அவனுக்கு வந்து சரியாக வந்து படிப்பு சொல்லி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம மட்டும்தான் கவனிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்துருந்தேன். சரி ஓகே, நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 நாள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை, தூரம். அஷதாப்பா வந்து என்னை பார்த்தாரு, இது மாதிரி நீ ரொம்ப டயர்டாக வர, இவ்வளோ லேட்டாக வர, அது வந்து உனக்கு சரியாக இருக்காது, அதனால் நீ போக வேண்டான்னு எனக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு வந்து போகணும்னு ஆசை, ஏன்னா நமக்கு இதை விட்டு அதுக்கப்புறம் எப்போ ஜாப் கிடைக்கும்னு தெரியாது, கிடைக்கிறத வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. இந்த மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும்போது இல்லை நான் போகிறேன்னு சொன்னேன், இல்லை வேண்டான்னு இதே மாதிரி டாக் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் தம்பியை மனசில் வச்சுக்கிட்டு சரி ஓகே, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு என்ன ஆக போகுது, தம்பியும் சரியாக கவனிச்சிக்க முடியாது நம்மளால், அதனால் மறுபடியும் நம்ம வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு ரிமோட் ஒர்க்காக இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி அந்த ஜாப் வந்து போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேயும் சரி இல்லை பேக் எண்ட்லேயும் சரி எது கிடைச்சாலும் ஓகே தான். அது வரைக்கும் ப்ரிப்பேரும் பண்ணுவேன், ஜாபுக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த கதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கிட்ட நடந்திருக்கும். இதை பற்றி நான் எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. சரி, ஃபஸ்ட் டைம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம சொல்லலாம், எடுத்த உடனே எல்லாத்தையும் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் கோர்ஸ் போனதை பற்றியோ இல்லை நான் கிளாஸை முடித்ததை பற்றியோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஜாப் போய் அது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து இன்டர்வியூ போயிருந்தேன், எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் கேப் இருக்குது, ஜாப் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடித்தது வந்து பார்த்திங்கன்னா 2017. ஸோ அதனால் நிறைய டச் விட்டு போயிருக்கோம். அதை நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் நான் கோர்ஸ் போயிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு லிங்க்டின், நாக்ரி எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஜாப் இருந்தால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். கிடைச்ச ஜாபை மிஸ் பண்ணுறேன்னு ஒரு கஷ்டம் இருக்குது தான். பட் அஷதாப்பா தான் வந்து போக வேணாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு போகணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம குழந்தைய பார்த்துக்கணும், நான் போயிட்டு வந்தால் ஃபேமிலியையும் பார்த்துக்கணும். தனியாக இருக்கிறதுனால யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம தானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, நம்ம வேறு ஏதாவது அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், அது வரைக்கும் ப்ரிப்பேர் நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து போகலை. ஸோ என்னோடய ஜாப் டீட்டெயில் பற்றி இவ்வளோ தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அதை நான் அடுத்த லாங் வீடியோவில் எல்லா கொஷினும் சேர்த்து வச்சு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். தம்பியை போய் கூட்டிகிட்டு வரலாம், ஸ்கூல் வந்து 5th ரீஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால சரி தம்பியை கூட்டிகிட்டு வரலான்னு நாங்கள் போயிருந்தோம்.
ஆனால் வந்து உங்களுக்கே தெரியும் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அவனுக்கு வந்து June 10 வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க, அதனால் வந்து அவன் வரமாட்டான், ஆயா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி தம்பியை போய் அம்மா வீட்டில் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு, கொஞ்ச நாள்னால் நான் 2 நாள் தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் கிளம்பி நான் வந்து திருப்பி பெங்களூர் வந்துட்டோம். ஏன்னா அஷத் அப்பாவுக்கு ஆஃபீஸ் லீவ் கிடையாது, சாப்பாடு செய்யணும் அவரையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே தம்பி வந்து அம்மா வீட்டில் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தான். அதனால் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் சரி ஓகே இருந்துகிட்டே வரட்டும், இன்னும் என்ன ஒரு 5 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி பெங்களூர் வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் நடந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாராவது ஒரு ஹோம் மேக்கருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும், ஜாப் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.